ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. அன்பு நேயர்களே, மார்ச் மாத ராசி பலன்கள். மார்ச் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த மார்ச் மாதத்துல சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. ரொம்ப குரூஷியலாக ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய 2 அம்சங்கள். போன மாதம் பிப்ரவரி மாதம் நற்பலன்கள் சுப பலன்கள் ஏற்பட்டது, நல்லாவே இருந்திருக்கும், நல்ல மகிழ்ச்சியாக போயிருக்கும். ஆனால் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரையில் அன்பு நேயர்களே, கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு பகை வீட்டில் செவ்வாய் பகவான் சேருகிறார். அது ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதோடு மட்டுமல்லது, ராகுவுக்கு 2-12 அந்த சனியும் செவ்வாயும் உட்காராங்க. ஸோ சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வளவு சிறப்பு இல்லை. அதோடு மட்டுமல்ல, பகை கிரகங்களான சனி சுக்கிரன், அங்கேயும் சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகிறது. அதே போல பகை கிரகங்களான நிலையான பகை கிரகங்களான சூரியன் ராகு அங்கே சேர்க்கை ஏற்படுகிறது. மீனத்தில் இருக்கக்கூடிய ராகுவோடு சூரியனும் இணைகிறார். அப்போ இந்த பகை கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேருகின்ற பொழுது நிச்சயமா எல்லா வகையிலும் மார்ச் மாசத்துல நம்மளுடைய அன்பர்கள் அது இங்க எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு முக்கியமா அரசியல் தலைவர்கள் எந்த பக்கம் போறது, எந்த பக்கம் முடிவெடுக்கிறது, எந்த பக்கம் நாம சாஞ்சு பேசுறது, எந்த பக்கம் சப்போர்ட்டா நாம இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அல்லது அரசியல் கட்சிகளுக்குமே கூட ரொம்ப டஃப்பான ஒரு மாதமா இந்த மார்ச் மாதம் இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த சனி செவ்வாய் ஒரு கலகத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். இது அரசியலுக்கு மட்டும் நான் சொல்லலை, அது சினிமா துறை ஆகட்டும் அல்லது மீடியா துறை ஆகட்டும் அல்லது நார்மல் லைஃப் ஆகட்டும், எல்லாருக்குமே இது பொருந்தும். பொதுவாக இந்த உலக அளவில் நம்ம பாரத தேசம், நம்ம இந்தியா நம்ம எடுத்துக்கோம். அப்ப இது ஒரு கலகத்திற்கான காலமாக மாதமாக இது அமைந்திருக்கு. கிரக அமைப்புகள் ரொம்ப கடுமையான நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் காம்பினேஷன்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. அவர் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது. இதுவரை நாம் சந்தித்திராத, இதுவரை நாம் பார்த்திராத கிரக அமைப்புகள் எல்லாம் இந்த மார்ச் மாசத்துல ஒன்று சேரும். மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். குறிப்பா ஃபேமிலி சப்ஜெக்ட்ல, கணவன் மனைவி சப்ஜெக்ட்னா சூரியன் அங்க ராகு, சூரியன் ராகு, அதே போல இங்க செவ்வாய் சுக்கிரன் சனியோட போய் சேர்ந்துக்கிறாங்க. சுக்கிரனும் செவ்வாயும் ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் யார்கிட்ட போய் சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க? சனியுடைய சிக்கல்ல போய் மாட்டிக்கிறாங்க. அப்ப ரொம்ப கணவன் மனைவி அல்லது குடும்பம் அல்லது சூரியன் சனின்னு பிள்ளைகள், சூரியன் ராகு அரசியல் தலைவர்கள், அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கத்துல நல்ல உயர்ந்த பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவங்க, அரசாங்கத்துல நல்ல பதவிகள்ல இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவங்க அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டடா அவங்களுக்கு ஏதானும் டெண்டர் ஒர்க் எடுத்து செய்யக்கூடியவங்க, சப்போர்ட்டிவான பேக் அந்த பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணி தரக்கூடியவங்க. அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அங்க பாருங்க, சூரியன் ராகு இணைவு, அரசியல் கழகம் உண்டு, குடும்ப கழகம் உண்டு. அதே போல தேவையில்லாத சிறைவாசங்கள், தேவையில்லை அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், குறிப்பா அரசியல் தலைவர்களுக்கு தேவையில்லாத சிறைவாசம் இதோட அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு அரெஸ்ட் வரல, ஒரு என்கொயரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழ்நிலைகள் ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அங்க ஏற்படுகிறது. அப்ப செவ்வாய் சுக்கிரன், செவ்வாய் சனி செவ்வாய் சேர்க்கை சேர்ந்தாலே எப்பேற்பட்ட வற்றாத ஜீவன் நதிகள் கூட வற்றி போகும்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஜோதிட ஸ்லோகத்துல. செவ்வாயும் சனியும் கண்ணியிலே சேர்வாரே ஆனால் கடலும் வற்றி போகும். கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போகும். அப்ப என்ன ஆகுங்க, நம்மளோட ட்ரை பிளேஸ், அதாவது உங்களுடைய சேமிப்புகள் கரையக்கூடிய காலம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிண்ட்ஸ், நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம உள்ள போய் பார்க்க போறோம்.
இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரை கிரக அமைப்புகள் மேஷத்துல குரு, மேஷத்திலே குரு பகவான், அதோட விட்டோம்னாக்க நேர கன்னியிலே கேது, கும்பத்திலே சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சனி பகவான், மீன ராசியிலே ராகு, சூரியன், புதன். இந்த 4 இடங்கள்ல மட்டும்தான் கிரகங்கள் அமைந்திருக்கு. இதுல 2 வீடுகள்ல 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. இதுவும் நம்ம ஒரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு, 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய 2 பாவங்களிலும் 3 கிரக சேர்க்கை அமைந்துள்ளது. அந்த 3மே பகை கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. இதுவரை தவிர அடிச்சுக்கிட்ட பகை, அந்த பகையாளிகள் பங்காளிகள் கூட இன்னைக்கு ஒன்று சேருவதற்கு சூழ்ச்சிகளுக்காக, நல்ல விதமா தர்மத்துக்காக இல்லை, சூழ்ச்சிகளுக்காக ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. ஸோ வாரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, இந்த மார்ச் மாதம் எப்படி செய்ய போகுது, முக்கியமாக நம்ம என்ன ஆஸ்பெக்ட்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்கலாம். பாருங்கள், மேஷ ராசி நேயர்கள். அப்போ மேஷ ராசி நேயர்களே, நம்ம சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாம் உங்க ராசிக்கு தான் அந்த காலபுருஷனே நான் சொன்னேன். இப்போ மேஷ ராசிக்கு 11ஆவது வீட்டுல சனி செவ்வாய் சேர்க்கை அமைந்துள்ளது. பொதுவாக அந்த சனி செவ்வாய் சேர்க்கை அமைஞ்சாலே காவல்துறை அதிகாரிகள் தான் நம்ம சொன்னோம். யூனிஃபார்ம் டியூட்டிஸ்ல யாரெல்லாம் பண்றீங்களோ, யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்ணக்கூடியவங்க, நர்ஸா இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், அட்வொகேட்ஸாக இருக்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்குல்ல, அதுதான் சீருடை பணியாளர்கள் அவங்களுக்கு அந்த பேர் வச்சாங்க தமிழ்ல. அது வெறும் போலீஸ்காரங்களுக்கு மட்டும் கிடையாது, காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டும் கிடையாது. காவல்துறை அதிகாரிகளும் நம்ம சேர்த்து, மெயினா காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். நார்மலா ஒரு கான்ஸ்டபிளா இருந்தாலும் சரிதான், லேடி கான்ஸ்டபிளா இருந்தாலும் சரிதான், அல்லது ஒரு எஸ்ஐ, அதுக்கு மேலே இன்ஸ்பெக்டர், இன்னும் என்ன உண்டு, ஐஜி, டிஐஜி, என்ன வேணாலும் பொசிஷன் வச்சுக்குவோம். அப்ப காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அல்லது முப்படைகள் இருக்கக்கூடியவங்க, அதுக்கு அடுத்தபடியா யூனிஃபார்ம் எங்க வருதுன்னா நர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ், அதே போல அட்வொகேட்ஸ். அப்ப யூனிஃபார்ம் எங்கெல்லாம் வருதோ அந்த இடங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத வம்பு வழக்குகள் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மேஷராசி என்பது சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுது அக்கம் பக்கத்துல ரொம்ப ஜாக்கிரதையா கவனமா நடந்துக்கணும். அக்கம் பக்கத்து வீடுகள்ல தேவையில்லாத திருஷ்டிகள், தேவையில்லாத வம்பு சண்டைகள் இவையெல்லாமும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா நம்ம சொல்லணும்னா, அந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும்போது சேமிப்பு காலியாகும். ஒரு வீடு நல்லா இருக்கும், நல்லபடியா இருந்துகிட்டே இருக்கும், வீட்டுல திடீர்னு ஏதாவது ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து வேலை வைக்கும். திடீர்னு போர்ல தண்ணி இருக்காதுன்னு எல்லாம் ஈபி வந்து வெடிச்சிடுச்சு அப்படின்வாங்க, ஏதோ ஒரு விஷயம். அப்போ ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வீணா செலவாகும். அப்ப இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னாக்கா, வீண் விரயங்கள். உங்களுக்கு நன்மையே, வேற எந்த சங்கடமும் நடக்காம, வேற வெளியில எந்தோ கஷ்டங்கள் நடக்காம இந்த உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தெய்வ அனுகூலம் உங்களை காப்பாத்துதுன்னு அர்த்தம். அப்ப வேற ஏதோ ஒரு பெரிய சங்கடம் ஏற்பட இருந்தது, அந்த சங்கடத்தை மாற்றுவதற்காக சாமி என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு வீண் விரயங்களை ஏற்படுத்துறாங்கன்னு அர்த்தம். அப்ப யாருக்கெல்லாம் இந்த வீண் விரயங்கள் ஏற்படுகிறதோ அதெல்லாம் ஜாதகம் ரொம்ப கடுமையா இருக்குதுன்னு அர்த்தம். இது ஒரு இண்டிகேஷன் மார்க் மாதிரி. எப்படி பின்னாடி வரக்கூடிய வண்டிக்கு ஒரு ஹார்ன் சவுண்ட் வந்து, ஒரு பீப் சவுண்ட் வந்து எச்சரிக்கையை கொடுக்குதோ, அதே போல ஒரு வீண் செலவு வருதுனாக்கா உங்க ஜாதகத்தை ஒரு பேட் டைம் இருக்குது, அதனால இந்த வீண் விரயம் வருது, சந்தோஷமா இந்த செலவை நீ பண்ணுடான்னு அர்த்தம். அப்ப நீங்க காப்பாற்றப்படுகிறீர்கள் என்று அர்த்தம் மேஷராசி அன்பர்கள். அதே போல உடன் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகள் வழிகளிலையும், அல்லது சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா, இனி அந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட இடங்களில ஒரு மிகப்பெரிய கலகம் ஏற்பட்டு, மிகப்பெரிய ஒரு சண்டை ஏற்பட்டு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய காலம் மேஷராசி என்பது. விற்காத இடங்கள், ஒரு இடம் நீங்க விற்கணும்னு நினைக்கிறீங்க, அர்ஜென்ட்டா இதை வித்தாதான் நம்ம கடன் அடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க. அப்போ விற்காத இடங்கள், விற்காத வீடுகள், அந்த
இந்த இடத்த வித்துட்டு நான் எப்படியா செட்டில் ஆகிடலாம் சாமி, எனக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபாய் கடன் இருக்கு, இல்லை ஒரு 30 கோடி ரூபாய் கடன் இருக்கு, இதை சேல்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எப்படியும் நம்ம ஜெயிச்சிடலாம். அந்த மாதிரி நினைக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களை விற்காத இடங்கள் அல்லது தீர்ப்பே வராத வழக்குகள் இத்தனை வருஷமா நடக்குது, 10 வருஷமா நடக்குது, 15 வருஷமா கேஸ் நடக்குது. சித்தப்பா வர ஒரு இழுத்து போட்டுக்கிட்டே போறாங்க, பங்காளிங்க இழுத்து போட்டுக்கிட்டே போறாங்க. தள்ளி தள்ளி போதே தவிர ஹியரிங் அட்டன் பண்றாங்க தவிர தீர்ப்பு வர மாட்டேங்குது. அதே போல கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய, ஏன்னா அந்த செவ்வாய் சுக்கிரன் பொதுவாகவே இந்த செவ்வாய் சுக்கிரன் ஜாதகத்துல சேர்ந்து இருக்கக்கூடாது. அதே போல சுக்கிரன் சனி சுக்கிரனும் சேர்ந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலே இது இல்லற வாழ்வு சுகம் கழிக்காது. ஏன்னா சனி வந்து நேர்மையானவர், விரக்தியான மனநிலை இருக்கக்கூடியவர், சந்நியாசத்தை விரும்பக்கூடியவர். ஆனா சுக்கிரன் வந்து சுகபோகத்தை நேரமும் சுகபோகத்தோட போகத்தை அதிகம் விரும்பக்கூடியவர். அப்ப இவங்க 2 பேருக்குமே காம்பினேஷன் ஒத்து போகாது. இவருடைய எண்ணங்கள் வேறு, இவருடைய எண்ணங்கள் வேறு. அப்ப இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? நிச்சயமா ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு அங்கே ஏற்படும். அப்போ கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவன் ஒண்ணு சொன்னானா அதை ஒண்ணு சொல்லுவோம். கணவன் ரொம்ப ஆழமா சிந்திச்சு ஒரு விஷயத்தை கொண்டு சொல்லலாம், இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. அது உடனே முன்னாடி வந்து நிற்கும், அது பண்ணலாம், பண்ணக்கூடாது, அப்பெல்லாம் செய்யக்கூடாது, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அவன் வாயை கொண்டு போயிடுவான். அப்போ கணவன் மனைவியிடையே கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்கள் அனுசரித்து புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். புரிஞ்சு நடந்துக்கணும் நீங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் எதிர்த்து பேசாம சரிங்க பண்ணிடலாங்க, முடிச்சிடலாங்க, பாசிட்டிவா பேசிங்கனாலே உங்களுக்கு வேலை ஆயிடும். எது எடுத்தாலும் நீங்க அது குறுக்க நின்று பேசுறது, குறுக்க நின்று எதிர்த்தா மாதிரி வந்து நின்று ஆடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா நிச்சயமா அங்க வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ பெண்கள், குடும்ப பெண்கள் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். புரிந்து நடந்து, அறிவை யூஸ் பண்ணணும். படிச்சிருக்கோம், கால நேரம் இருக்கு, அப்ப வந்து கணவன் சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அந்த அறிவை நீங்க பயன்படுத்தணும். அதே போல ராகு, சூரியன் ராகு தொடர்புன்னு சொன்னேன். செய்கின்ற தொழில் அமைப்புகள், நீங்க எந்த பிசினஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், மெயினா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, டீச்சிங் லைன்ல இருக்கக்கூடியவங்க, அதே போல மெயினா பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், எந்த பிசினஸ் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், தொழில் அமைப்புகள் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். மெயினா லோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குமே ஆனால், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இந்த 1 மாசம் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா கவனிக்கணும். தேவையில்லாத ஆசாமிகள் உள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. முன்பின் தெரியாதவர்கள் உள்ள வந்து உங்களை அதிகாரம் பண்ணி காசு கேட்பான், எனக்கு உள்ள கொடுப்பா, தேவை எனக்கு அப்படின்னு அதிகாரம் பண்ணி கேட்பான். தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க நேரிடும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுமே ஆனால் மேஷராசி என்பவர்களை ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆமா சாமி நீங்க சொல்றது கரெக்ட், எனக்கு அப்படிதான் இருக்கு, இப்போ ரொம்ப டஃபா தான் போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா நிச்சயமா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகள், பரிகாரங்களை தெரிந்து செய்து கொள்வது சிறப்பு. அப்ப எப்போ வந்து டைம் வந்து உங்களுக்கு டஃபா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்களோ, அது ஒரு நிமிஷம் கூட நீங்க தாமதிக்காமல், தேவையில்லாத வழக்கு மேல வழக்கு வந்துட்டு இருக்கு சாமி, இந்த வீட்டை காப்பாற்ற முடியுமா, இந்த தொழிலை காப்பாற்ற முடியுமா, இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா, இதை காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, இதை விட்டுடுவோம்னு பயமா இருக்கு, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குமே ஆனால் உடனடியாக உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகளை தெரிந்து, பரிகாரங்களை தெரிந்து அது வந்து தப்பிச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். எந்த அளவுக்கு கரையேற முடியுமோ அந்த அளவுக்கு கரையேறுவதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும் மேஷராசி அன்பர்கள். அதே போல இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், போர்வெல், குவாரிகள், கான்ட்ராக்ட் பிசினஸ் எடுத்து செய்யக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்ட்ஸ், அந்த மாதிரியான பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், கனிம வளங்கள், மினரல்ஸ், எந்த தொழிலெல்லாம் செய்யக்கூடியவங்களுக்கும் கொஞ்சம் வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம் ரீதியாகவோ அரசியல் தலைவர்கள் மூலமாகவோ அரசியல் தலையீடுகள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல முன்பின் தெரியாத நபர்கள், சம்பந்தமே இல்லாம வந்து
மிரட்டுவதற்கோ அல்லது வீண் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கோ ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நீங்க கொஞ்சம் எதிர்த்து போராட வேண்டிய கால சூழ்நிலை அமைகிறது மேஷ ராசி அன்பர்கள். அப்ப கால சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் ராசியில உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறார். இதெல்லாம் வச்சு நீங்க எதை இருந்தாலும் நீங்க ஜெயிச்சிருவீங்க. வெற்றி உங்களுடையதாக இருக்கும். ஆனாலும் அந்த வெற்றி ரொம்ப எளிமையா கிடைக்காது, ரொம்ப போராட வேண்டியது இருக்கும் மேஷ ராசி அன்பர்களே. அதே போல தேவையில்லாத மனக்குழப்பங்கள், தேவையில்லாத மன பயம், மெயினா ஹெல்த், உடல்நிலை, ஆரோக்கியத்தை ரொம்ப உங்களுக்கு அந்த சட்ட சிக்கல்கள் இருக்கும். ஹெல்த்ல நமக்கு உடம்பு சரியாகுமா ஆகாதாங்கிற வீண் குழப்பங்கள் ஏற்படும். இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நீங்கள் கையாள வேண்டும் மேஷராசி அன்பர்களே. அதே போல 8ஆம் பாவம் சம்பந்தப்பட்டது செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், எதிரிகளுடைய தொந்தரவுகள் இதெல்லாமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரியான மந்திர மாந்திரீக தோஷங்கள், ஒரு குடும்ப வளர்ச்சியே அடைய மாட்டேங்குது சாமி, வியாபாரம் அபிவிருத்தி ஆகல, பிசினஸ் டெவலப்பே ஆக மாட்டேங்குது சாமி, அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே. ஆனால் நிச்சயமா அதுக்கெல்லாம் உரிய வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். தேவையில்லாத என்கொயரிஸ், அதாவது விசா சம்பந்தப்பட்டது, வெளிநாட்டில் இருக்கீங்க, ஒரு என்கொயரி நடக்குது, இல்லை ஒரு கேஸ் நடக்குது, அப்படின்னா ஒரு கழகம், ஒரு சிபிஐ ரைடு, ஐடி ரைடு, அது மாதிரியான ஒரு என்கொயரி நடக்குமே. ஆனால் அது எல்லாமே கூட இந்த கிரக காரகத்துவம் தான் காரணம். அப்போ கால நேரங்கள் கடுமையாக உள்ளது. முக்கியமா இந்த காம்பினேஷன்ஸ், பிளான்ஸுடைய அமைப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறது. அப்போ உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அறிந்து அதற்கு உரிய வழிபாடுகளை செய்யுங்கள். நிச்சயமா அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் அப்பதான் உங்களுக்கு சந்தோஷத்தை, நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகியுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு என்பதும் தெரிவித்து